சீனா தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தன் நாட்டு மக்களை ஜப்பான் அரசு எச்சரித்துள்ளது. சீனர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் தென்பட்டாலோ சந்தேகத்திற்கிடமான நபர்கள் நடமாட்டம் இருந்தாலோ அதிகாரிகளிடம் உடனே தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தைவானை கைப்பற்ற சீனா முயல்வது தங்கள் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் என்று ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சி கூறியிருந்தார். இது இரு நாடுகளுக்கிடையிலான பகையை மேலும் வளர்த்துவிட்டிருக்கிறது. ஜப்பானுக்கு செல்வதை தவிர்க்க தங்கள் நாட்டு மக்களை சீனா ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. சீனா எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்று அச்சத்தில் உள்ள தைவான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பு கையேடு ஒன்றை வழங்கி வருகிறது. இதில் தாக்குதல்கள் நடக்கும்போது மக்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகள் கூறப்பட்டுள்ளன. மேலும் சீனாவின் பொய்த் தகவல்களை நம்பக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாய்வானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்று கூறி வரும் சீனா படைபலத்தை பயன்படுத்தி அதை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என்றும் கூறி வருகிறது. ஆனால் தாங்கள் தனி நாடு என்று தைவான் கூறி வருகிறது. இந்நிலையில் தைவானை சுற்றி போர்க்கப்பல்களை சீனா நிறுத்தியுள்ளதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான சிலியில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எத்தரப்புக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஜெனட் ஜாரா 27% வாக்குகளும், தீவிர வலதுசாரி வேட்பாளர் ஜோஸ் ஆண்டோனியா காஸ்ட் 24% வாக்குகளும் பெற்றனர். இதையடுத்து இவர்கள் இருவரிடையே ரன் ஆஃப் எனப்படும் இறுதிக்கட்ட தேர்தல் டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளரான ஜோஸ் ஆண்டோனியா காஸ்டின் கை ஓங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் அமைதியை ஏற்படுத்த சர்வதேச படையை அமைக்கும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. வாஷிங்டனில் நடைபெறும் பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள 13 நாடுகள் வாக்கெடுப்பில் ஆதரவு தெரிவித்தன. சீனாவும் ரஷ்யாவும் பங்கேற்கவில்லை. இதன் மூலம் காசாவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழிகாட்டுதலில் சர்வதேச அமைதிப்படை பணியில் ஈடுபடவுள்ளது. இந்த படைக்கு அரபு மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் தங்கள் ராணுவ வீரர்களை அனுப்பும். மேலும் டிரம்பிடம் இத்திட்டம் எதிர்காலத்தில் சுதந்திர பாலஸ்தீனம் அமையவும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பாலஸ்தீன நாடு உருவாவதை அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார். பிரேசிலில் காலநிலை தொடர்பான உச்சி மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் பருவநிலை ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெலம் நகரில் மாநாடு நடைபெறும் பகுதியில் பழங்குடியின செயற்பாட்டாளர்கள் பாரம்பரிய உடையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமேசான் காட்டை பாதுகாக்கவும் பிராந்திய சுற்றுச்சூழலை பாதிக்கும் கட்டுமான திட்டங்களை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி அவர்கள் கோஷமிட்டனர். கருடா 2025 என்ற பெயரில் இந்தியா, பிரான்ஸ் நாடுகளின் விமானப்படைகள் இணைந்து வான் பாதுகாப்பு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. 2003ஆம் ஆண்டு முதல் இவ்விரு நாடுகளும் இணைந்து வான் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த ஆண்டின் பயிற்சிக்காக இந்தியாவின் முக்கிய போர் விமானமான சுகோய் Su-30 MKI விமானங்களுடன் இந்திய விமானப்படையினர் பிரான்சிற்கு சென்றுள்ளனர். அங்குள்ள மாண்டி மார்சன் விமான தளத்தில் தொடங்கிய கூட்டுப் பயிற்சி நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இலக்குகளை துல்லியமாக தாக்குவது, ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த தாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான பயிற்சிகள் இதில் இடம்பெறுகின்றன. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் $6.2 பில்லியன் நிதி உதவி பெற்றிருக்கும் புதிய செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ப்ராஜெக்ட் ப்ரோமிதியஸின் இணை தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளார். கணினிகள், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் விண்கலன்களுக்கான பொறியியல் மற்றும் உற்பத்தி பணிகளில் AI பயன்படுத்துவதே இந்த நிறுவனத்தின் முக்கிய நோக்கம். ஜூலை 2021இல் அமேசான் CEO பதவியிலிருந்து விலகிய பிறகு பெசோஸ் நேரடியாக ஒரு நிர்வாக பதவியை ஏற்றுக்கொள்வது இதுவே முதல் முறை. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் கடந்த ஆண்டில் சேர்ந்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 10% உயர்ந்திருக்கிறது. 2024-25ஆம் கல்வியாண்டில் மொத்தம் 3.6 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சேர்ந்துள்ளனர். இதன் மூலம் அமெரிக்காவில் உயர்கல்வி கற்கும் வெளிநாட்டவர் எண்ணிக்கையில் இந்தியா தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. நீண்ட காலமாக முதலிடத்திலிருந்த சீனா தற்போது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்திய மாணவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு மொத்தமாக $14 பில்லியன் பங்களித்துள்ளனர். இந்தியா முன்னேற இளைஞர்கள் வாரம் 72 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்த தொழிலதிபர் நாராயணமூர்த்தி தனது வாதத்திற்கு உதாரணமாக சீனாவை சுட்டிக்காட்டியுள்ளார்.
சீனாவின் வளர்ச்சிக்கு அதன் 9-9-6 என்ற பணிநேர கலாச்சாரம்தான் காரணம் என்று நாராயணமூர்த்தி கூறியுள்ளார். சீனாவில் காலை 9 மணி தொடங்கி இரவு 9 மணி வரை வாரம் 6 நாட்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற விதி உள்ளதைத்தான் நாராயணமூர்த்தி சுட்டிக்காட்டினார். வாரம் 72 மணி நேர வேலை என்று நாராயணமூர்த்தி முன்பு கூறியிருந்தது கடும் விமர்சனங்களை சந்தித்ததுடன் விவாத பொருளாகவும் மாறியிருந்தது. இரவில் வெகுநேரம் கழித்து தூங்குவது உடல் நலத்துக்கு தீங்கானது என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். கொழுப்பு, சர்க்கரை, தைராய்டு பற்றியெல்லாம் நாம் பேசும் அளவுக்கு கார்டிசால் என்ற ஹார்மோனை பற்றி பேசுவதில்லை. முக்கியமான இந்த ஹார்மோன் மூளையில் சுரக்கிறது. இது பகலில் அதிகமாகவும் இரவில் குறைவாகவும் சுரக்கும். இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரை கார்டிசால் குறைய ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் தூங்கிவிட வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இந்த சமயத்தில் வளர்ச்சிக்கான ஹார்மோன்கள் அதிக அளவில் சுரப்பதால் குழந்தைகளை இந்த நேரத்துக்குள் தூங்க வைத்துவிட வேண்டும். இந்த நேரத்துக்குள் தூங்க இயலாத பெரியவர்கள் 10 மணியிலிருந்து 12 மணிக்குள் தூங்கினால் ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த நேரத்தை தாண்டினால் கார்டிசால் மிகவும் குறைவாக சுரக்கும். இந்த நேரத்தை தாண்டி தூங்கினால் உடலில் கில்லர் செல்கள் குறைந்துவிடும். இதயம், குடல் பகுதி போன்றவற்றில் வீக்கங்கள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இருமல் மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின்றி மருந்து கடைகளில் விற்கக்கூடாது என்ற புதிய விதியை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இதுகுறித்து விரிவான ஆய்வறிக்கை அளிக்க நிபுணர் குழுவுக்கு மத்திய மருந்து ஆலோசனை குழு அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய நிலையில் இருமல் மருந்துகள் கே பிரிவில் வருவதால் மருத்துவர்கள் பரிந்துரையின்றி கடைகளில் தாராளமாக விற்கப்படுகிறது. அண்மையில் மத்திய பிரதேசத்தில் நச்சு கலந்த இருமல் மருந்தை குடித்த 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்தன. இதனால் இருமல் மருந்துகளுக்கும் கட்டுப்பாடு கொண்டுவரப்பட உள்ளது. ஆந்திராவின் கடப்பா அருகே பழமையான நாத நாகேஸ்வரர் கோயிலில் பொத்தப்பி சோழர்களின் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. 6 மற்றும் 7ஆம் நூற்றாண்டுகளில் கடப்பா மாவட்டத்தில் பொத்தப்பி என்ற ஊரை தலைநகராக கொண்டு வெள்ளாரி, கோணிட்டேலா, நன்னூறு உள்ளிட்ட பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் ரேநாட்டு சோழர்கள். பொத்தப்பியை தலைநகராக கொண்டதால் பொத்தப்பி சோழர்கள் என்றும் சோழர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். தங்கள் ஆளுகையில் உள்ள ஊர்களில் ஏராளமான கோவில்களை கட்டியதோடு ஏற்கனவே இருந்த கோயில்களில் திருப்பணிகள் செய்தும் அவற்றை பராமரிக்க நிலதானங்களும் செய்துள்ளனர். இந்த குணத்துக்கு ஆதாரமாக தற்போது பெண்ணா நதியின் தீரத்தில் உள்ள புகழ்பெற்ற புஷ்பகிரி நாத நாகேஸ்வரர் கோயிலில் பொத்தப்பி சோழர் கால கல்வெட்டுகளை மத்திய தொல்லியல் துறையினர் கண்டறிந்துள்ளனர். 16 தமிழ் கல்வெட்டுகள் இருந்துள்ளன. இவற்றை படியெடுக்கும் பணியில் வல்லுநர்கள் ஈடுபட்டுள்ளனர். பிரபல உணவு மற்றும் பயண வழிகாட்டியான டேஸ்ட் அட்லாஸ் சமீபத்தில் வெளியிட்ட உலகில் சிறந்த 20 சிக்கன் உணவுகள் பட்டியலில் இந்திய உணவுகள் இடம்பிடித்துள்ளன. இதில் இந்திய மக்களின் மிகவும் விருப்பமான பட்டர் சிக்கன் 4.5 புள்ளிகளுடன் 5வது இடத்தை பிடித்துள்ளது. இதேபோல் 4.4 புள்ளிகளுடன் இந்தியாவின் மற்றொரு உணவான தந்தூரி சிக்கன் 14வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களை துருக்கியின் பிலிக் டாப் காபி, மொரோக்கோ நாட்டின் பிசா மற்றும் தென்கொரியாவின் சிக்கன் ஆகிய உணவுகள் பிடித்துள்ளன. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் உள்ள உயிரியல் பூங்காவில் உயிரிழந்த மான்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. முதற்கட்ட பரிசோதனையில் HS எனப்படும் ஹிமோரேஜிக் செப்டிசீமியா என்ற பாக்டீரியா தாக்குதலால் உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நோய் 24 மணி நேரத்திற்குள் மான்கள் உயிரிழக்கின்றன. இந்த மிருக காட்சி சாலையில் எஞ்சியுள்ள 7 மான்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் அதிகாரிகள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். மும்பையில் முக்கிய எரிவாயு குழாயில் ஏற்பட்ட சேதத்தின் எரிபொருள் காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் அந்நகரின் முக்கிய எரிவாயு விநியோக மையமான வடாலாவில் உள்ள நகர வாயில் நிலையத்திற்கான எரிவாயு ஓட்டம் தடைபட்டது. இதனால் மும்பை, தானே மற்றும் நவி மும்பையில் உள்ள CNG நிரப்பும் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. ஆட்டோ ரிக்ஷா, டாக்ஸி ஓட்டுநர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளானதால் பெரும்பாலான போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டன. சேதமடைந்த குழாயை சரி செய்யும் பணியை தீவிரப்படுத்தி படிப்படியாக எரிபொருள் விநியோகம் சீராக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே வீடுகளில் சட்டவிரோதமாக வெடிமருந்துகள் பதுக்கி வைத்திருந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
மாதைப்பட்டி, செம்மடமுத்தூர் பகுதிகளில் சோதனை செய்த காவலர்கள் எலக்ட்ரானிக் டெட்டனேட்டர் உள்ளிட்ட வெடிமருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். இது தொடர்பாக திருப்பதி, பன்னீர் இருவரையும் வெடிமருந்து பதுக்கல் சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. குளம்பாளையத்தில் உள்ள கார் பழுதுபார்க்கும் கடைக்கு பழுதுபார்ப்புக்காக கார் ஒன்று வந்துள்ளது. கடையில் பணிபுரியும் விக்னேஷ் என்பவர் பழுதை கண்டறிய சோதனை ஓட்டமாக ஓட்டிச் சென்றுள்ளார். தாசம்பாளையம் பகுதியில் காரில் இருந்து புகை வந்ததை அடுத்து விக்னேஷ் கீழே இறங்கினார். அப்போது காரில் தீப்பிடித்து மளமளவென பரவியதில் முற்றிலும் சேதமானது. தகவல் அறிந்த கோபி தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மேலும் பரவாமல் தீயை கட்டுப்படுத்தினர். தமிழக கேரள கடல் பகுதியில் நாட்டு படகு விபத்திற்குள்ளான நிலையில் மாயமான தமிழக மீனவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியைச் சேர்ந்த சேவியர் ஆண்டனி சுபனும் அதே பகுதியைச் சேர்ந்த ரகுவும் கேரளாவிலிருந்து கடல் வழியாக நாட்டு படகில் வந்துள்ளனர். நீரோடி காலனி பகுதியில் அவர்கள் வந்த படகு கட்டுப்பாட்டை இழந்து தூண்டில் வளைவில் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ரகு நீந்தி கரையேறியுள்ளார். மாயமான சேவியர் ஆண்டனி சுபனை அவரது உறவினர்களும் கேரள கடலோர காவல் படையினரும் தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் தங்கள் கிராமத்திற்கு வந்தடைந்தனர். கள்ளிவயல் தோட்டத்தைச் சேர்ந்த முரளி, புதுக்கோட்டை பனங்குடி ராஜா, ராமநாதபுரம் குமார் ஆகியோர் கடந்த மாதம் 16ஆம் தேதி எல்லை தாண்டி அனலைத்தீவு அருகே சென்றதாக கூறப்பட்டதால் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். படகு பழுதடைந்து காற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக மீனவர்கள் அளித்த விளக்கத்தை ஏற்று கடந்த 4ஆம் தேதி இலங்கை நீதிமன்றம் மீனவர்களையும் படகையும் விடுவித்தது. படகு மற்றும் மீனவர்கள் இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் மல்லிப்பட்டினம் மீனவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை அரசு விடுவிக்காத நிலையில் மல்லிப்பட்டினம் படகு தற்போது முதல் முறையாக விடுவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செம்போடை கடைத்தெருவில் உள்ள டாஸ்மாக் கடையின் மின்வயரை துண்டித்து கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் சில மதுபானங்கள் மற்றும் கடையில் இருந்த ரொக்கத்தை திருடிச் சென்று விட்டனர். ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டதால் டாஸ்மாக் கடைக்கு விடுமுறை விடப்பட்டது. மாவோயிஸ்ட் நடமாட்டத்தை கண்காணிக்க வைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை சேதப்படுத்திய வழக்கில் கைதான மாவோயிஸ்ட் சோமன் உதகை நீதிமன்றத்தில் தமிழக, கேரள முதல்வர்களுக்கு எதிராக கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கின் விசாரணை உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றபோது கேரள மாநிலம் திருச்சூர் சிறையிலிருந்து பாதுகாப்புடன் மாவோயிஸ்ட் சோமன் அழைத்து வரப்பட்டார். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் உரத்த குரலில் கோஷமிட்ட அவர் முதல்வர்கள் ஸ்டாலின், பினராயி விஜயன், துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் பாஜகவுக்கும் பாசிசத்துக்கும் மனுஸ்மிருதிக்கும் எதிராக பேசிவிட்டு அதனை பின்பற்றுவதாக கூறினார். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்டா பகுதியில் மழையால் பயிர் பாதித்த பகுதிகளை டெல்லியிலிருந்து வந்த அதிகாரிகள் குழு பார்வையிட்டு சென்ற நிலையில் மத்திய அரசு தாமதமின்றி நிதி அளிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். வேதாரண்யம் அருகே பஞ்சநதி குளத்தில் தியாகிகள் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் கட்சிகளை விட தமிழகமும் மக்களும் நல்லிணக்கத்தை, ஒற்றுமையை விரும்புபவர்கள் என்றார். எனவே தமிழக மக்கள் சாதி மத அரசியலை புறந்தள்ளுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் தேர்தல் ஆணையம் தொடக்கத்திலிருந்தே தெளிவில்லாமல் உள்ளதாக வீரபாண்டியன் குறிப்பிட்டார். பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடனேயே காணப்பட்டு வந்த நிலையில் காலை முதல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பொழிந்தது. கனமழை எச்சரிக்கை காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேல்குருமலை, குருமலை, ஜல்லிமுத்தன்பாறை ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்பிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்த நெரிசலுக்கு சாலை ஓரத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களும் குரோம்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகளும் முக்கிய காரணமாக கூறப்படுகின்றன.
இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நீண்ட தூரத்திற்கு ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தினசரி தவிர்க்க முடியாததாகிவிட்ட இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒரு வாரத்திற்கும் மேலாக மழைநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதால் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விளையாட்டு மைதானம் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் மரக்கிளைகளை பிடித்தவாறு வகுப்பறைக்கு செல்ல வேண்டியுள்ளது. தேங்கிய நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடலோர பகுதியில் டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடிய காட்சியை மீனவர்கள் கண்டு ரசித்தனர். ஒரே நேரத்தில் 3க்கும் மேற்பட்ட டால்பின்கள் துள்ளி குதித்ததை அங்கு மீன்பிடிக்க சென்றிருந்த மீனவர்கள் படம் பிடித்துள்ளனர். கனமழை காரணமாக புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவிருந்த தேர்வு வேறு நாளில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மத்திய பல்கலைக்கழக தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து ஊட்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தெய்வமலை பகுதியில் குட்டிகளுடன் காட்டு யானைகள் முகாமிட்டன. கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் யானைகளின் நடமாட்டம் தொடர்ச்சியாக இருக்கும் நிலையில் அவை நீண்ட நேரம் சாலையிலேயே நின்றிருந்தன. இதனால் கூடலூர் ஊட்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகன ஓட்டிகள் யானைகள் விலகும் வரை காத்திருந்து புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 11,400 ரூபாயாக உள்ளது. கடந்த வாரம் வியாழக்கிழமை சவரன் 95,200 ரூபாயாக உயர்ந்து காணப்பட்ட நிலையில் தற்போது தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. வெள்ளியின் விலையும் சரிந்துள்ளது. வெள்ளி கிலோவுக்கு 3,000 ரூபாய் குறைந்து 1,70,000 ரூபாயாகவும் கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 170 ரூபாயாகவும் உள்ளன. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் முருங்கைக்காயின் விலை உயர்ந்துள்ளது. கிலோவிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற காய்கறிகளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். 1 கிலோ வெங்காயம் 26 ரூபாய்க்கும், தக்காளி 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையிலும் முருங்கைக்காய் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 30 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை ஏலம் போன 1 கிலோ முருங்கைக்காய் தற்போது 110 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை ஏலம் போகிறது. வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள திம்பம் மலைப்பாதையின் 8வது கொண்டை ஊசி வளைவில் தக்காளி பாரம் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததால் தக்காளி சாலை முழுவதும் சிதறியது. இதனால் மலைப்பாதையில் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. அப்போது அதே வழியாக சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்கள் சாலையில் கவிழ்ந்த வாகனத்தை மீட்கவும் சிதறிய தக்காளியை அப்புறப்படுத்தவும் உதவியதன் மூலம் போக்குவரத்து சீரடைந்தது. சரக்குகளை கையாள்வதில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் புதிய சாதனை படைத்துள்ளதாக துறைமுக ஆணையத் தலைவர் சுஷாந்தகுமார் புரோஹித் தெரிவித்துள்ளார். வ.உ.சி. துறைமுகம் கடந்த ஆண்டு அக்டோபரில் 3.55 மில்லியன் டன்கள் சரக்குகளை கையாண்ட நிலையில் இந்த ஆண்டு 3.94 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் அக்டோபர் வரை மொத்தம் 25.23 மில்லியன் டன் சரக்குகளை துறைமுகம் கையாண்டுள்ளது.
சரக்கு பெட்டக கப்பல்கள் துறைமுகத்திற்கு வந்து செல்லும் கால அளவு 20 மணி நேரத்திலிருந்து 19 மணி நேரமாக குறைந்துள்ளதாக சுஷாந்தகுமார் புரோஹித் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் சேவை குறைபாடு மற்றும் பொருட்கள் குறைபாடு தொடர்பான புகார்களை ஜாக்கிரதி இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்தளம் கடந்த ஜனவரி மாதம் முதல் செயல்பாட்டில் இருப்பதாகவும் 1,27,000 வழக்குகளுக்கு தீர்வு அளித்துள்ளதாகவும் மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு பெற்றுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இத்தளத்தை பயன்படுத்திக் கொள்வதில் குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களில் உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதில் புகார்களை எந்த மொழியினரும் எந்த வயதினரும் எளிதில் பதியும் வகையில் வசதிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணிக்கு அகிலேஷ் யாதவ் தான் தலைமை தாங்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சியிலிருந்து குரல்கள் எழுந்துள்ளன. மக்களவையில் 2வது பெரிய கட்சியான காங்கிரஸ் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் 3வது பெரிய கட்சியான சமாஜ்வாதி கட்சிக்குதான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தகுதி உள்ளது என அதன் எம்எல்ஏ ரவிதாஸ் மெஹ்ரோத்ரா கூறியுள்ளார். கட்சியில் பெரும்பாலானோர் இதே கருத்தை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்க வேண்டும் என அக்கட்சியின் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கூறியிருந்தார். மேற்கு வங்கத்தில் பாஜகவை தொடர்ந்து 6 முறை வீழ்த்தியவர் என்பதால் அதை தேசிய அளவில் வீழ்த்தும் திறன் மம்தாவுக்கே உண்டு என அவர் கூறினார். மேகதாது திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதிய கடிதத்தில் காவிரி ஆற்றில் மேகதாது திட்டம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்ததை குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின் பேரில் மத்திய நீர் ஆணையம் இறுதி முடிவெடுக்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள சித்தராமையா, இதுகுறித்து வழிகாட்டுதல்களை வழங்கி மத்திய நீர் ஆணையத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது திட்டத்திற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பிரதமருக்கு கர்நாடகா முதல்வர் எழுதியுள்ள கடிதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பெயரில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மற்றும் அவரது மனைவிக்கு போலி தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கின்றன. இதையடுத்து முதலமைச்சர் சோரனின் அலுவலகம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ராஞ்சி காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதற்கு முன்பு ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டுக்கும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பெயரில் ஒரு போலி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சிவக்குமாருக்கு போலி அழைப்பு விடுக்கப்பட்ட தொலைபேசி எண் அடையாளம் காணப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் அல்ஃபலா பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய மற்றும் அதன் முக்கிய நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் இன்று அதிகாலை முதல் அமலாக்கத்துறை சோதனைகளை தொடங்கியுள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பு மற்றும் 3000 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த 2 மருத்துவர்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அல்ஃபலா பல்கலைக்கழகத்திற்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இடையே நிதி பரிவர்த்தனைகள் நிகழ்ந்துள்ளனவா என்பதை கண்டறிய அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் கட்சியை வலுப்படுத்தும் பணிகளில் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை அவர் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் சூலூர், கிணத்துக்கடவு, வால்பாறை ஆகிய 3 தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் தனித்தனியே முதல்வர் ஆலோசனை நடத்தினார். இதில் தேர்தலின் போது கோவையில் அதிக தொகுதிகளில் வெற்றியை உறுதிப்படுத்துவது குறித்து நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது 3 தொகுதிகளின் மாவட்ட செயலரும் மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜியும் உடனிருந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்த 3 தொகுதிகளிலும் திமுக தோல்வியை தழுவியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக இணைவது குறித்து விரைவில் நல்ல செய்தி வரும் என்று அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்பதே அதிமுகவின் இலக்கு என்று அவர் கூறினார். கட்சியை வலுப்படுத்துவதே முக்கியம் என்றும் விரைவில் இணைப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். மழைக்காலம் என்பதால் பள்ளிகளில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.
பொதுவாகவே ஒரு மழைக்காலம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதான், நாம் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கள்கிட்ட ஒரு செக்லிஸ்டே நம்ம கொடுத்துருவோம். அதை நாங்கள் சமீபத்தில் நடந்த 10th 11th 12th தேதியை நான் அறிவிக்கும் பொழுது கூட சிஓஸ் மீட்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக இதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். மழைக்காலம் என்று வரும்பொழுது எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். உதாரணத்துக்கு தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்குனது என்று சொன்னால் உடனடியாக பக்கத்தில் கிராம பகுதியாக இருந்தால் ரூரல் டிபார்ட்மெண்ட்லாம் பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக மோட்டர் வச்சு தண்ணியை வெளியில் எடுக்கணும். எங்கேயாச்சும் கிணறுகள் சரியாக மூடப்படாமல் இருந்தால் முறையாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கிளாஸ் ரூமில் இருக்கின்ற எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்பந்தமாக எந்த லீக்கேஜும் இல்லாமல் முறையாக அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இப்படி தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் என்னென்ன சொல்லிக்கிறோமோ அதை முழுமையாக எங்களுடைய சிஓஸ் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த முறையும் நான் கனவுப்பட்டிருக்கேன். திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்களிடம் மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று திமுகவின் சட்டத்துறை செயலர் NR இளங்கோ பேசியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் மட்டும்தான் வேலை செய்யறாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் SIR-ஐ வரவேற்று பேசிவிட்டார்கள். அதனுடைய குழப்பங்களை, அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே SIR-ஐ அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள். SIR நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது. அதை இப்போது சரி செய்ய முடியாமல் அங்கங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது BLA 2க்கள் சில இடங்களில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய துவங்கி இருக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தப் போவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. போலி வாக்காளர்கள், இறந்து போன வாக்காளர்கள் போன்றோரை கண்டறிந்து நீக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படும். குறிப்பாக ஒரே புகைப்படம் வெவ்வேறு இடங்களில் இருந்தால் செயற்கை நுண்ணறிவு கண்டறிந்துவிடும். எனினும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும் என்றும் அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களை புகைப்படம் எடுப்பார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நிர்வாக வசதி மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் அதிகார வரம்பை உயர்த்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் மார்க்கண்டேய கட்சு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் வழக்கறிஞர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கோவை, சேலம், ஈரோடு, திருவாரூர், அரியலூர், நாமக்கல் கிளை நீதிமன்றங்களை மதுரை கிளையின் அதிகார வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தின் முதன்மை இருக்கைக்கு வழங்கப்படும் அதிகார வரம்பை மதுரை கிளைக்கும் வழங்க வேண்டும் என்று கட்சு வேண்டுகோள் விடுத்தார். தமிழர்கள் ஹிந்தியை விரும்பி கற்கலாம் என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் மார்க்கண்டேய கட்சு கேட்டுக் கொண்டார். இதனை சொல்வதால் ஹிந்தியை திணிக்க முற்படுவதாக தவறாக கருத வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழில் பட்டப்படிப்பு முடித்ததையும் கட்சு நினைவு கூர்ந்தார். அந்த காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்ததாக கூறினார். எனவே விருப்பம் இருந்தால் ஹிந்தி கற்கலாம் என்றும் கட்சு தெரிவித்தார். தனியார் மருத்துவ காப்பீட்டுக்கான பிரீமியம் கட்டணம் 20 முதல் 50% வரை உயர்ந்துள்ளதால் மருத்துவ காப்பீடு எடுத்துள்ள பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மருத்துவ காப்பீட்டுக்கான 18% GST வரியை மத்திய அரசு நீக்கிய பிறகு பிரீமியம் கட்டணம் குறையும் என்று எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு பிரீமியம் கட்டண உயர்வு கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார நிபுணர் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். 18% வாங்கிட்டு இருந்த ஜிஎஸ்டியில் நான் இப்போ அதே 18% ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா இப்போ இத்தனை நாளாக இந்த 2 மாதத்துக்கு நான் அடைஞ்ச நஷ்டங்கள் இருக்கு இல்லையா, நான் அதையும் சேர்த்து தான் இந்த பக்கம் வசூலிச்சாகணும். ஸோ தட் மார்ச் 31க்கு முன்னாடி என்னோடய பேலன்ஸ் ஷீட்டை லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணினா தான், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோ டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோ நான் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணினா தான் என் பேலன்ஸ் ஷீட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். என் பேலன்ஸ் ஷீட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்னுடைய நிறுவனத்தை நீண்ட காலத்துக்கு என்னால் நடத்த முடியும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
தங்கம் கிராமிற்கு 140 ரூபாய் குறைந்து 11,400 ரூபாயாக உள்ளது. கடந்த வாரம் வியாழக்கிழமை சவரன் 95,200 ரூபாயாக உயர்ந்து காணப்பட்ட நிலையில் தற்போது தங்கத்தின் விலை வெகுவாக குறைந்துள்ளது. வெள்ளியின் விலையும் சரிந்துள்ளது. வெள்ளி கிலோவுக்கு 3,000 ரூபாய் குறைந்து 1,70,000 ரூபாயாகவும், கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 170 ரூபாயாகவும் உள்ளது.